பட் என்னன்னா இனி தான் ஃபஸ்ட்டு டே போகிறேன். ஃபஸ்ட்டு டேயில் நேற்று ஒரு 2 பேர்கிட்ட பேசினேன், அவ்வளோதான். மற்றபடி யாரும் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டே இப்போ வீடியோ எடுத்து இதை என் காலேஜ் இதான் என் கிளாஸில் காமிக்க முடியுமான்னு தெரில. அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கவனிக்கணும். ஸோ கொஞ்சம் தான் காமிப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு வந்து லாஸ்ட் செமஸ்டரோட லாஸ்ட் எக்ஸாம். ஆக்சுவலி இன்றைக்கி கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸாம் இருக்குது. பெருசாக எதுவுமே படிக்கலை, கீழே போய்ட்டு தான் சும்மா ஹெட்டிங்ஸாவது பார்த்துட்டு போனோம். ஏன் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன்னா படிக்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஒரு காலேஜ் விளாக் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள், சேனலில் தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் டே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஸோ அதனால் என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த பாலடைஞ்ச ட்ரைபேடை மேலேருந்து எடுத்து இந்த மைக்கு 2 இயர்ஸாக யூஸ் பண்ண அந்த மைக்கை எடுத்து உட்காந்துட்ருக்கேன். இந்த டேவை ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும், டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. வெயிட் நான் யாருன்னே ஒன்றும் உங்கள்கிட்ட சொல்லலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன். என் பேர் கிஷோர், வயசு 20 ஆகுது. ஒரு ஆவரேஜான சென்னை பையன். நான் ரொம்ப அதிகமாகவே பேசுவேன், லைட்டாக ஆடுவேன், ரொம்ப ஆவரேஜாக படிப்பேன். சரி வாங்க என்னோடய லாஸ்ட் டே ஆஃப் காலேஜை பார்ப்போம். டைம் 7:50 ஆகுது. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபார்மல்ஸில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஷர்ட் வந்து என் ஷர்ட் இல்லை, எங்கள் அப்பா ஷர்ட் இது. இல்லை சென்டிமெண்ட்லாம் இல்லை, நான் சொல்கிறது கேளுங்க. ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த ஷர்ட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் எல்லா பிளேஸ்மெண்ட்டுக்கும் நான் இந்த ஷர்ட் தான் போட்டு போனேன். எல்லாத்தையும் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் ஒரு மாதிரி லக்கி ஷர்ட்டாகவே மாறிடுச்சு. நிறைய வாட்டி போட்டு போயிட்டேன் காலேஜுக்கு. அதனால் ஓகே இன்றைக்கும் நம்ம இந்த ஷர்ட்டை போட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இது என்ன காமெடினா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜில் வந்து நான் வந்து ஒரு நினச்சேன், இந்த மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ்லாம் யாருனா போட்டு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போவாங்களா. எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க, ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. நான் இதெல்லாம் வயசானவங்க போடுறது அப்படின்னு நான் வந்து ஒரு டபுள் பாக்கெட் ஷர்ட்டு, ஒயிட் ஸ்னீக்கர்ஸு, பென்சில் ஃபிட் டைட்டாக கிரே கலர் பேண்ட்டு, இதை போட்டு தான் போனேன். அன்றைக்கி என்னோடய சாய்ஸ் வந்து அதுவாக இருந்தது. அண்ட் அப்படியே கொஞ்சம் வருஷம் கழித்து லாஸ்ட் டே ஆஃப் காலேஜில் இன்றைக்கி என்னோடய சாய்ஸ் வந்து எனக்கே சிரிப்பாக இருக்கானா. அண்டு இன்னொன்று உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது எங்கள் பேட்சோட குரூப் ஃபோட்டோ தெரியுதா. எல்லா கிளாஸ்மேட்ஸையும் ஒரே வீடியோவில் என்னால் இன்றைக்கி கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் எல்லோரையும் இந்த குரூப் ஃபோட்டோ மூலமாக பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் கிளாஸில் பண்ணோம். அண்ட் ஸ்டாஃப்ஸுக்குமே அதை கிஃப்ட் பண்ணோம் ஃபேர்வெல் அன்றைக்கி. பத்திரமா பார்த்துக்கோங்க லேமினேட் பண்ணி. ஓகே அவ்வளோதான். யூஸ்வலாக நான் வந்து பஸ்ஸில் தான் போவேன். பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் இன்றைக்கி நான் அந்த மேலே இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம அப்பாவோட வண்டியில் போகிறோம். ஸோ ரேராக அப்பப்போ தான் வண்டியில் போவேன். மற்ற டைம்லாம் யூஸ்வலாக பஸ்ஸில் தான் போவேன். போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்து காலேஜ் போக வேண்டியது தான். அண்ட் என்னால் மோட்டோ விலாகிங்லாம் பண்ண முடியாது. அதனால் நம்ம காலேஜ் போய்ட்டு நண்பர்களை விலாக்குள்ளே கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ணும். ஓகே இவ்வளோ பயத்துலேயும் வந்து நீ உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு எதுவுமே படிக்கலன்ற பற்றியா நேற்று? இது ஏற மாட்டேதுடா எவ்வளோ படித்தாலும். மக்களே லாஸ்ட் டே ஆஃப் காலேஜில் இருக்கும். நண்பன் புலம்பிட்டுருக்காரு. காலேஜ் வந்தாச்சு, ஆக்சுவலி கேண்டீனில் இருக்கும். ஸோ பாருங்கள், எதுவுமே படிக்காமல் ஹெட்டிங்ஸ் எது வச்சு வச்சுட்ருக்கேன். பாருங்கள் என்ன பண்ணுறது. 9:45 எக்ஸாம் ஆள் போயிடணும். 10 மணி எக்ஸாம், ஒன்று 30 நிமிஷம் இருக்குது. பார்ப்போம், எல்லாம் இங்கே தான் வருவானுங்க. டீ குடிச்சிட்டு போகலாம். படிப்பாளியை பாருங்கள் கைஸ், திடீர் படிப்பாளி. ஒன்றும் படிக்கல கைஸ், கடைசி செம்மு படித்து பாஸ் ஆகிறேன். அடிச்சு தூக்குறேன். எதை மார்க்கை பொண்ணை தூக்க மாட்டேன் கைஸ்.
கைஸ் மணி 1 o'clock ஆகுது, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாமோட ரிவ்யூ கேட்கலாம். ப்ரோ எக்ஸாம் எப்படி இருக்கு? ப்ரோ எக்ஸாம் சூப்பராக எழுதிருக்கேன். 4-5 எக்ஸாம் இந்த எக்ஸாம் தான் நல்லா இருக்கு. இப்போ என்ன பையனுக்கு வந்து எவ்வளோ அரியர்னு கேளுங்க, எவ்வளோ அரியர் கேளுங்க. ஆல்கியர் சொல்லணும். எவ்வளோ அரியர் வந்து 14 14 இந்த செம் எவ்வளோ? அதான் 19 மொத்தம் 19 தான். குட்டி டிராகன் லிவ்ஸ் ஹியர். எக்ஸாம் எழுதியிருக்கேன் 30 மார்க்கு 30 ஃபில் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் 10 மார்க் வந்தால் போதும். ப்ரோ லாஸ்ட் டே சொல்லுங்கள், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். ப்ரோ இந்த காலேஜே நான் வரல ப்ரோ, சும்மா தண்ணி கேன் போட வந்தேன். தண்ணி கேன் இது வரைக்கும் போட்டுட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். திரும்ப ஏதாவது ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்கா? ஃபீலிங்ஸா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் தான் காலேஜ் விட்டோன்னே பெல் அடிச்சோன்னே ஓடுருவோம் வேகமாக. இது எப்படின்னா அந்த சாப்பாடு சாப்பிடும்போது இந்த கடைசி வாய் மட்டும் நான் ஒரு டைம் எடுத்து ரசி சாப்பிடுவோம்ல, கடைசியாக எழுதிட்டு ஸோ வி ஆர் ஹேவிங் த லாஸ்ட் பைட் ஆஃப் ஃபுட் டுடே. சுமாராக இருக்கு. பிக் பைட் போங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? பிக் பைட் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு இன்னும் மாற்றலை ஃப்ரெண்ட்ஸ். 3 வருஷமா அதில் விளையாடிங்க. லாஸ்ட் சிப் கைஸ். ஹே காய்ஸ், ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் போய்ட்டு 3 பேர் தான் இருக்கும். அவ்வளோதான், அப்படியே இவனுங்களும் போய்டுவானுங்க. ஜஸ்ட் லைக் அ நார்மல் ரேண்டம் டே. எல்லோரும் அன்றைக்கி சரிடா அப்புறம் பார்க்கலாம் என்ன பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்துட்டோம். அண்ட் நிறைய பேர் நான் அன்றைக்கி பார்க்க கூட இல்லை. அண்ட் யா, திஸ் இஸ் ஹவ் இட் எண்ட்ஸ்.